ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு. அதாவது எவ்வளோ சிம்பிளாக நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சிம்பிளான பேட்ச் ஒர்க் தான். இதில் வந்து பைப்பிங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம், பார்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத்தும் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக எப்பவும் போல் பேக் போர்ஷன் கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணல. நெக்குக்கான ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த டைமண்ட் போடும்போது அந்த ஷேப் கீழே வரும்போது மட்டும் அது ஒரு ஆம்ஹோலுடைய அந்த நாச்சுக்கு பக்கமாக வர்ற மாதிரி அந்த ஷேப் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து பார்டர் வந்து நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச்சு நான் அவுட்டரில் தள்ளி நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டைமண்ட் ஷேப் மாதிரி தெரியும். நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு உள்ளேயே கட் பண்ணிங்கன்னா அது ஒரு வி ஷேப் மாதிரி போயிடும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த கார்னர் பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி போயிடும். அதனால் அந்த கார்னர் அந்த ஷேப் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பேக் டாட் பிடிக்கும்போது நெக்கு கொஞ்சம் விரியும். அதனால் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைன் போட்டிருக்கிறது தான் அந்த ப்ளவுஸோடைய ஒரு மாடல். ஒரு சைடில் மட்டும் ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வேணுமோ அந்த போர்ஷன் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பும் போது போயிடும். அதனால் அது ஒரு 1/4 இன்ச்சு கீழ்ப்பக்கமாக தள்ளிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நமக்கு அந்த க்ரீன் கலர் வரும். உங்களுக்கு வந்து இதில் கேன்வாஸ் யூஸ் பண்ணல நான். ஏன்னா கேன்வாஸ் இந்த இடத்துல வச்சோம்னா 4 கிளாத் அப்படிங்கும்போது ரொம்ப திக்காக தெரியும். அதனால் நான் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணல. கரெக்டாக அந்த ஷேப் மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவுட்டரில் எக்ஸஸாக கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். நமக்கு கரெக்டாக நெக்கை ஒட்டி கீழ்ப்பக்கம் வர்ற ஷேப் மட்டும் அக்யூரேட்டாக கரெக்டாக அந்த டிசைன் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்கிறதுக்கான கிளாத்தை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பார்டர் கொடுக்கறதுக்கான ஒரு கலர், அது வந்து கோல்டு சாரியில் கோல்டு இருந்துச்சுன்னா கோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கலர் இருந்தாலும் அந்த கலர் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் போல் பேக் போர்ஷன் வச்சு நம்ம அடித்து திருப்பி இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நாம் ஒரு பேக் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்கை மட்டும் அடித்து திருப்பியிருக்கோம். கீழே வந்து நம்ம எக்ஸஸாக வந்து அந்த பேட்ச் வைக்கிறனால கீழே பண்ணுறது வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே அந்த பேட்ச் வைக்கும்போது உங்களுக்கு பிசுறு வரும். அதை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் கீழே வந்து எதுவும் பண்ண வேண்டாம், நெக்கை மட்டும் அடித்து திருப்பிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் அந்த ஷார்ப் எல்லாமே நமக்கு நல்லா நீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது டைமண்ட் நெக் மாதிரி அந்த இது தெரியும்.
டைமண்ட் நெக்குக்கு நீங்கள் லைனிங் பக்கம் வந்து படிமான தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா டைமண்ட் நெக் அப்படிங்கும்போது தாராளமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு லைனிங் கிளாத் மேல் பக்கம் வராத அளவுக்கு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நீடியல் அளவுக்கு நீங்கள் தையல் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நீடியல் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவுட்ரு எல்லாமே தையல் போட்டு நம்ம வந்து எக்ஸஸாக இருக்க எல்லா மேல் பக்கம் இருக்க மெயின் கிளாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் வரும்போது கரெக்டாக அந்த சென்டர் கார்னர் வந்து மாறக்கூடாது. ஏன்னா இது வந்து ரெண்டுமே அந்த வி ஷேப் வந்து ஈவனாக வரணும். ஒன் சைடு அதிகமாகவும் ஒன் சைடு கம்மியாகவும் போயிடக்கூடாது. அதனால் நம்ம டைமண்ட் நெக்கு பா நெக்கெல்லாம் வைக்கும்போது அந்த கார்னர் வந்து கரெக்டாக பார்த்து தான் நம்ம வந்து திருப்பணும். ஒரு சைடு எப்படி நம்ம ஸ்டிச்சு போட்டு எத்தனை ஸ்டிச்சில் திருப்புறோமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் வரணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கு பார்க்கவும் நல்லா நீட்டாக அந்த கார்னர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நெக்கு பார்க்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதே மாதிரி நம்ம அந்த கார்னர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அவுட்டரில் தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஷேப்பும் உங்களுக்கு வந்து அந்த டைமண்ட் ஷேப் அது மாதிரி வரும். இல்லாட்டினா உள்ளே வந்து அப்படியே ஒரு மாதிரி குறுகி வர்ற மாதிரி வரும். நல்லா வைடாக போடுறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து அவுட்டரில் நீங்கள் தள்ளி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இதில் என்னென்ன பைப்பிங் வைக்கணும், பார்டர் வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்ச் வைக்கணும். இப்போ வந்து இதுக்கு அந்த லென்த்துக்கு மட்டும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட் ரெடி பண்ணி கோல்டு கலரில் பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட் கிளாத்தாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஸ்ட்ரைட் பைப்பிங் தான், கிராஸ் வராது. அதனால் உங்கள் இது விருப்பப்படி கிளாத் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த வளைவு ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டில் போட்டிங்க அப்படின்னா துணியெல்லாம் அந்த நூல் மேலே அப்படியே சுருக்கமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கிராஸில் போடணும்னு சொல்கிறது. ஸ்ட்ரைட் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நேராக வச்சா போதும், எங்கேயும் வளைய தேவையில்லை. அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த சுருக்கமெல்லாம் எதுவுமே வராது. இது வந்து நம்ம அந்த சைடு வந்து கவர் பண்ணி தான் தைக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நெக்கு வந்து நம்ம அடித்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்பக்கம் திருப்பும் போது அதில் பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒன் சைடு நம்ம மடித்து தைக்கிறோம். இது நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங்க்கு கைடு மாற்றிக்கோங்க. இப்போ கைடு வந்து நீங்கள் மாற்றியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மேலே பண்ணுற அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக, அதாவது ஒரு லைட்டாக ஸ்லாண்டிங், நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு லைட்டாக தள்ளி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து த்ரெட்டு தைக்கும்போது அந்த சுருக்கமெல்லாம் வராமல் நல்லா டைட்டாக பிடிக்கிற மாதிரி வரும். அதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதே ஃபினிஷிங் உங்களுக்கு வராது. அந்த ஸ்க்ரூவை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார் நீடில் அந்த ஃபுட்டு ப்ரெஷர் ஃபுட்டு போடுற அந்த பார் வந்து உங்களுக்கு லைட்டாக லூஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு தகுந்த மாதிரி அந்த பாரை திருப்பிக்கலாம். அப்போ வந்து நமக்கு அந்த பைப்பிங் வந்து ரொம்ப ஓரமாக நம்ம நினச்ச மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கைடு மாற்றும் போது அந்த ஸ்க்ரூவை மறுபடியும் அதே மாதிரி திருப்பி டைட் பண்ணிக்கணும். மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த நீடிலும் அந்த இதுவும் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகி நீடில் உடஞ்சிரும். அதனால் அது கரெக்டாக லூஸ் பண்ணிக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக மறக்காமல் செஞ்சுக்கோங்க.
அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு சில மிஷினில் கரெக்டாகவே வந்துடும். நம்ம பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக வைக்கணும் அப்படின்னா சின்னதாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க வி போர்ஷனுக்கு பைப்பிங் வைக்கல, சைடில் மட்டும் 2 பக்கம் நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம். இப்போ உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸஸாக விட்டே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஓரமாக வச்சு நமக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தை வந்து நான் அப்படியே வந்து மேலே ப்ளேஸ் பண்ணி தையல் போட போகிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து பார்டர் வைக்க போகிறோம். அந்த பார்டர் வைக்கும்போது அந்த பிசுறு வந்து வெளியில் வந்துடக்கூடாது, துணி பிரிஞ்சு வந்துடக்கூடாது, கரெக்டாக சென்டரில் வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கிளாத்தை அதில் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் சுருண்டு போகுது அப்படின்னா நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. க்ளூ போட்டு ஒட்டி அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து மாறவே மாறாது. நீங்கள் தைக்கிற வரைக்கும் அது அப்படியே நமக்கு வந்து ஒட்டி இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி போர்ஷனில் கிளாத் நீங்கள் வைக்கும்போது டிசைனர் கிளாத்தாக வைங்க. ஒரு பனாரஸு அல்லது ஒரு பூ போட்டது, செக்குடு போட்டது, இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அட்ராக்டிவாக தெரியும். இப்போ இது வந்து அந்த சாரியில் இந்த கலர் இருக்குது, ஆனால் டல் கலர் தான். ஆனாலும் அது வச்சாதான் அந்த சாரிக்கு அது ஆப்டாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த கலர் வைக்கிறோம். இது வந்து ஒரு பாலிசில்க்கு மெட்டீரியல். உங்களுக்கு வந்து மேட்சிங் வந்து மேக்ஸிமம் பாலி இதில் தான் கிடைக்கும். அதை எப்படி உங்களுக்கு மேட்சிங் கிடைக்குதோ அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வைக்கும்போது எந்த விதமான மெட்டீரியல் இப்போ இதுவே இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு சாரியிலேருந்து ஒரு போர்ஷன் கூட நீங்கள் அதில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நார்மலான ஒரு ஃபேன்சி சாரீ அப்படின்னா அந்த ஃபேன்சி சாரியில் ஒரு பனாரஸ் டிசைனோ வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா உள்கொத்தில் என்ன இருக்கோ அதை கட் பண்ணி இந்த மாதிரி போர்ஷனில் நீங்கள் வச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக அந்த ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து சாரீ கிளாத்தில் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்லீவ் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டிசைன் வந்து முந்தி சைடு இருந்தாலும் சரி, உள்பக்கம் இருந்தாலும் சரி, நமக்கு ஸ்லீவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த லென்த் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் லைனிங் அதில் வச்சு நம்ம யூஸ்வலாக எப்பவும் தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். சப்போஸ் பார்டர் மட்டும் வேணும் அப்படின்னா கீழ்ப்பக்கம் இருக்கிறதோ அல்லது இடுப்பு பக்கம் இருக்கிறதோ பார்டரை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனுக்கு வேற ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நம்ம சாரீ கட்டும்போது அந்த ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அதை வந்து நல்லாயிருக்கும். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுற மாதிரி டிசைனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. உள்ளே எவ்வளோ பத்தாமல் போனாலும் சாரீக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அடித்து திருப்பி அயன் பண்ணிவிட்டு அந்த பார்டர் வந்து அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஒர்க்கு தான். இதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கே அது பார்க்கும்போதே தெரியும். எதுவுமே அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எதை ஃபஸ்ட்டு வைக்கணும், எதை செகண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஆர்ம் ஹோல் சைடு இருக்கிற பார்டர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருந்து ரைட்டுக்கு வர்ற அந்த பார்டர் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரே அளவு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடித்து திருப்பி அதை அயன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி நம்ம அடித்து திருப்பிட்டோம். இது வந்து கரெக்டாக வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து நம்ம அப்படியே மேல் பக்கமாக வச்சு லைட்டாக அந்த ஏற்கனவே இருக்க
அந்த கிளாத் வரைக்கும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பிசுறு வந்து அடுத்த இது வைக்கும்போது நமக்கு கவர் ஆகும். இது வந்து நீங்கள் அந்த லைனை ஒட்டியே, அதாவது அந்த பைப்பிங்கை ஒட்டியே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். சப்போஸ் அந்த டிசைனை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி வைக்கணும் அப்படின்னா கூட கீழே அந்த வி வரும்போது நீங்கள் அந்த லைனை ஒட்டியே வைக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ஏற்கனவே அந்த பேட்ச் வந்து நம்ம கவர் பண்ணணும் அந்த பிசுறு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைனை ஒட்டி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி வைக்க முடியும். ஏன்னா நம்ம டிசைன் பண்ணும்போதே அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் இடையில ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கேப் தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த நெக்கை ஒட்டியே நம்ம கொண்டு வந்து அதை அப்படியே கீழே டேர்ன் பண்ணி கீழே இடுப்பு வரைக்கும் நம்ம அதை கொண்டு வந்துடலாம். அந்த பிசுறு மறைக்கிற கொஞ்சம் விட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் தைக்கும்போது நீங்கள் அதை கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே வெட்டிட்டா அது எந்த இடத்துல முடியும் எந்த இடத்துல ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பீஸ் வரும்போது அது எவ்வளோ வேணும், அது இந்த பிசுறு உள்ளே கவர் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கிராஸில் நம்ம வந்து இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணுறனால எந்த ஒரு மேக்ஸிமம் பெண்டு கூட நம்ம அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நமக்கு அதை திருப்ப முடியாது. இப்படி கிராஸ் அப்படிங்கும்போது ஃபுல் கிராஸில் கட் பண்ணோம்னா ஒரு ரவுண்ட் ஷேப் வரைக்குமே நம்ம அதை ஒரு இது மாதிரி சுற்றி நம்ம வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு ஃபுல்லாக நம்ம அப்படியே கவர் பண்ணி தையல் போட்டாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி தையல் தான். இது பெரிய ரொம்ப யோசிச்சு வைக்கிற டிசைன் எல்லாம் ஒன்றும் இல்லை. எதை ஃபஸ்ட்டு வைக்கணும் எதை செகண்ட் வைக்கணும் எந்த பிசுறு எப்படி கவர் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு மைண்டில் இருந்தால் போதும். அது இல்லாத அந்த த்ரெட்டு வந்து அதுக்கு மேட்சிங் போட்டுக்கோங்க. கட்டிங்லலாம் நீங்கள் எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரா பண்ணும்போது மட்டும் அந்த டிசைன் எப்படி வேணும் அப்படிங்கிறத டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து எப்படி வேணாலும் நீங்கள் பேக் சைடு இந்த டிசைனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடு தான் பண்ணணும்னு இல்லை. இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் எப்போவுமே மடித்து விட்டுருந்தோம் அப்படின்னா நீங்கள் அப்படி வரும்போது ஒரு தையல் வந்து ஒரு ரன் பண்ணி பேக்கில் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அதாவது எல்லாமே கட் பண்ணி 1 by 1 வச்சு பேட்ச் பண்ணுற டிசைன் தான். அதாவது லெஃப்ட் சைடு போர்ஷன், மேலே ஷோல்டர் போர்ஷன், சைடில் வர போர்ஷன் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணி தான் இந்த டிசைன் வந்து நம்ம கொண்டு வரணும். ஆனால் நம்ம இப்போ வந்து இது ஒரு சிம்பிளான மெத்தடில் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவுமே உங்களுக்கு பார்க்கும்போது அதே மாதிரி தான் தெரியும். இதில் வந்து ஒர்க் அதிகம் இல்லை. கொஞ்சம் நமக்கு பொறுமையோடையும் அந்த ஃபினிஷிங்கோடையும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த பிளெயினாக இருக்க போர்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாரியில் இருக்கிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எம்ப்ராய்டரியோ அல்லது ஏதோ ஒரு பேட்சோ வாங்கி வச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.